பாக்கியராஜ் சார் போறாரு. தலைவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அவர் என்ன பண்றாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பெரிய மாலையை போடுறாரு. தலைவர் என்ன பண்றாரு, அந்த மாலையை அப்படியே எடுத்து அவர் கழுத்தில் அணிவிக்க பாக்கியராஜ் சாருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. கண்ணாடியை கழட்டி விட்டு படத்தை தொய்வில்லாம பார்க்கிறார், ரசிக்கிறாரு, கை தட்டுறாரு. இவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. பாக்கியராஜ் சாரை கையை குலுக்கி, பாக்கியராஜ், கிளைமேக்ஸ் உங்களை தவிர வேற யாராலும் இந்த படத்தை திருப்திகரமாக எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல தட்டி கொடுத்துட்டு போனாராம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அந்த வகையில பிரபல தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகருமான திரு கே பாக்கியராஜ் சார் தலைவர் மேல தீராப்பற்று பசம் பண்ணுவார். அவருடைய அந்த 7 நாட்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த படம் எடுத்து முடிச்சுட்டா பண்றாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்க்க ராமாவரத்துக்கு போறாரு. ஏன் தெரியுமா? அந்த படத்தை தலைவர் பார்த்து விட்டு அவருடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாக்கியராஜ் சார் போறாரு. தலைவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அவர் என்ன பண்றாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பெரிய மாலையை போடுறாரு. தலைவர் என்ன பண்றாரு, அந்த மாலையை அப்படியே எடுத்து அவர் கழுத்தில் அணிவிக்க பாக்கியராஜ் சாருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. உட்கார வைக்கிறாரு, எல்லோர்கிட்ட அறிமுகம் செய்து வைக்கிறாரு. அதன் பிறகு பாக்கியராஜ், முதல்ல சாப்பிடலாம், பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றார் தலைவர். அவர் என்ன பண்ணார், இல்லை சார், நான் காலையில் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. தவறு, காப்பியாவது குடிக்க வேண்டும் அப்படின்றாரு. காஃபி குடிக்கிறாரு. அதன் பிறகு என்ன விஷயம் கூறுங்கள் என்று தலைவர் வினவ, இவர் என்ன பண்ணுறாரு, சார் நான் அந்த நாட்கள் படம் எடுத்திருக்கிறேன், அந்த படத்தை உங்கள்கிட்ட போட்டு காட்டணும், தயவு செய்து அந்த படத்தை நீங்கள் பார்த்து உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல, அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, சரி வருகிறேன், அந்த படத்தை பார்க்கலாம். அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவர் பிரிவு தியேட்டர் இருக்குது, அங்கே போகிறார் தலைவர். அவர் மட்டும் போல, கூட மரியாதைக்குரிய பிரபல இயக்குனர் திரு பா நீலகண்டர் சார் அவரும் போகிறாரு. இரவு 10 மணி காட்சி. அப்பொழுது சில கட்டுக்கதைகள் உலா வருகிறது தலைவரை பற்றி. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு தான் படம் பார்ப்பாரு. அவருக்கு பெரிய எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியும், சின்ன எழுத்துக்கள் தெரியவே தெரியாதுன்னு. பாக்கியராஜ் சார் பார்க்குறாரு தலைவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, கண்ணாடியை கழட்டி விட்டு படத்தை தொய்வில்லாமல் பார்க்கிறார், ரசிக்கிறாரு, கை தட்டுறாரு. இவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. இவருக்கு மிகப்பெரிய வியப்பு. ஓஹோ, தலைவர் மேலே பொறாமை கொண்டவங்க இது போன்ற கட்டுக்கதைகளை அள்ளி வீசியிருக்கிறாங்க யோசிக்கிறாரு. அதன் பிற்பாடு கிளைமேக்ஸ் பார்க்குறாரு. தலைவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாக்கியராஜ் சாரை கையை குலுக்கி, பாக்கியராஜ், கிளைமேக்ஸ் உங்களை தவிர வேற யாராலும் இந்த படத்தை திருப்திகரமாக எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தட்டி கொடுத்துட்டு போனாராம். அவருக்கு மட்டும் இல்லை, அந்த படத்தில் பாக்கியராஜ் சார் கூட ஒரு சின்ன பையன் இருப்பார், நடிச்சிருப்பார். அவரையும் பார்த்து விட்டு நான் சென்று விட்டு வருகிறேன்னு சொன்னாராம். பார்த்தீர்களா? இது எல்லாம் எல்லோருக்குமே மிகப்பெரிய சந்தோஷமாம். இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாதுங்க. இதோடு மட்டுமல்லாமல் பிரபல நடிகர் கார்த்தி சார், அவர் படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட், வருஷம் 14 சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் அவருடைய அலைகள் ஓய்வுதலை படம் போயிட்டே இருக்கு. அதன் பிற்பாடு பயங்கர பிஸி. யாரு? கார்த்தி சார். தலைவர் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணி, கார்த்திக், என்ன நீங்கள் இடைவிடாமல் நடிக்கிறீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, உடம்பு தான் முக்கியம். அதாவது ஒரு படம் இல்லை இன்னொரு படம், ஆனால் உடம்பு படம் ரொம்ப கஷ்டமாகவே நீங்கள் உடல்நலத்தை பேணி காணுங்கள் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பிஸியாக இருப்பார். இந்த நேரத்தில் கூட ஒரு அப்பா ஒரு பையன்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படிலாம் பேசுகிறோன்னு அட்வைஸ் பண்ணார். என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது சொன்னாராம். பார்த்தீர்களா? இப்படி ஒரு உத்தமமான நடிகரை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா?